வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ் உடைய ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் பார்த்துருவோங்க. நேத்து நான் சொல்லாம விட்டுட்டேன். கேட்டிருந்தீங்க. அது இல்லாம நிஃப்டியுடைய நேத்து வந்து ரேஞ்ச் கரெக்ட்டா இருக்கும். பட் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் லெவல்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம யூசர் ஒருத்தர் கேட்டதுனால தான் அத நான் செக் பண்ணேன். அதனுடைய ஹை லோவ வந்து மாத்தி வச்சுட்டதுனால எனக்கு பிரைஸ் லெவல்ஸ் மாறும். அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இன்னைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறது 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டிராவல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓப்பன்ல இருந்து 110 பாயிண்ட்டுகள் வந்து நீங்க 4 ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, 4 சப்போர்ட் வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேல இருக்கிறது ப்ளூ லைனை ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பை அபவ்னு எடுத்துக்கலாம். அதே போல கீழே இறங்கக்கூடிய 110 பாயிண்ட்ஸுக்கு வந்து ப்ளூ லைன் வச்சுக்கோங்க. அது செல் பிலோன்னு எடுத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் 110 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கிறதுனால ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் இருந்தா மார்க்கெட்டை நீங்க பைன்னு வச்சுக்கலாம். அதே ஓப்பனுக்கு கீழேனாலும் செல்லுன்னு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் வந்து 78,300 கால் ஆப்ஷன் வந்து 292க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 78,300 புட் ஆப்ஷன் 584க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரைக்குமே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க 5 மினிட்ஸ்க்கு மேல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா 73க்கு கீழே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் 23 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் லெவல் இருக்கு. நான் இதுல ஷோ பண்ணல. அதிகபட்சம் அது வரைக்கும் கூட போகலாம் கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து இந்த 73 ரூபாய் விட்டு கொடுத்தா 60 ரூபா ஒரு சப்போர்ட்னா எடுத்துக்கோங்க. 60க்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து நீங்க என்ன ட்ரெண்ட் போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓடிஎம் கூட வந்து ஃபர்ஸ்ட் பயாஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. காலா புட்டா அப்படிங்கறத பேஸ் பண்ணிட்டு நீங்க ஓடிஎம் கூட ட்ரை பண்ணுங்க. அனாவசியமா வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா வந்து மட்டும் போகாதீங்க. சரிங்களா? இந்த பிரைஸ் லெவலை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுபடிதான் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல இதை பத்தின டீட்டெயிலா நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அது போக நம்ம நிஃப்டியில லெவல்ஸ் மட்டும் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேத்து நான் கொடுத்த வேல்யூ வந்து நான் ஹை லோவும் மாத்தி போட்டு வச்சுட்டதுனால உங்களுக்கு அது தெரியாம போயிருக்கும். அதனால எக்ஸாக்ட் ஹை லோவை வந்து நான் இங்க மாத்திருக்கேன். இந்த லோவையும் எடுத்துக்கோங்க. இந்த ஹை படி வந்து இதுதான் வந்து நிஃப்டியுடைய டேட்டாங்க. 24,200 கால் புட்டோடைய ஆக்சுவல் டேட்டா இதுதான். இதை நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து ஒரு தனி வீடியோவே போட்டுட்டேன். சரிங்களா? நிஃப்டிக்கு நான் நேற்றே லெவல் சொல்லிட்டேன். நீங்க அதுபடி வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்க இதை பத்தின டீட்டெயிலா வந்து நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு இன்று மாலை சந்திப்போம்.